ஆங்ஸைட்டினால டெய்லி ரொட்டீன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகும்னு இருக்குங்களா? ஸோ ஆன்சைட்டினால பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ 2 எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா டீச் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அவங்களால லிசன் பண்ணவே முடியாது. ஏதாவது அவங்க தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதை பாஸ்ட் பற்றி யோசிப்பாங்க, இல்லை அன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஏதாவது ஃபியூச்சர் பற்றின ஃபியர், இந்த மாதிரி நிறைய தாட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இப்போ மல்டி டாஸ்கிங் வந்து நீடாக இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிட்ஸில் முடிக்க வேண்டிய ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ப்ரொடக்டிவாக அவங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் குட் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணால் இதுலேருந்து நான் வெளியில் வந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் லைக் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த மாதிரியான தாட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு தாட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா எமோஷன்ஸ் ட்ரிகராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தாட் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபியர் இருக்கா, ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை சேட்னஸ் அதிகமா இருக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதனால என்ன தாட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரப்பி மூலியமா வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம்.